குட் ஈவினிங் டீச்சர்ஸ். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டில் என்ன கட் ஆஃப்ன்றத நம்மளுடைய மதிப்பெண்களை கூட அந்த வெயிட்டேஜ் மார்க் இல்லாமல் இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் இருக்கிற மதிப்பெண் பேஸில் பார்க்குறோம். மதிப்பெண் பேஸில் இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக் பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்க்குறோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டீச்சிங் ஸ்கில் நாலேஜ் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எழுதிருப்பீங்க. ப்ளஸ் பிஜிடிஆர்பிலையும் இதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்த டீச்சர்ஸும் ரொம்ப வெரி வெல்லாக பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் ரொம்ப நாளாகவே எல்லா சப்ஜெக்ட்லேயும் தனியார் ஸ்கூலில் கூட ரொம்ப நாளாக 10 வருஷமாக வேலை கிடைக்காமல் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் தனியார் பள்ளியில் போய் செட்டில் இருந்தால் கூட மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு கவனமான முறையில் சரியான முறையில் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ், நம்ம டிசியோட மெட்டீரியல், நோட்ஸ், புக்ஸ் ப்ளஸ் வீடியோ கிளாஸ்னு படித்த எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே சிறப்பான முறையில் எழுதியிருந்தாலும் பணி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு மன இடையூறு அப்பப்போ ஆசோலேஷன் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையோடவே நம்ம ஒரு ஆவரேஜான மதிப்பெண் எவ்வளோ இருக்கும், என்ன கட் ஆஃப் இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் டீச்சர்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாமில் டிஆர்பி எக்ஸாமில் இருக்கிற இந்த ரிட்டன் மார்க்ஸ் பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மார்க் வச்சுக்கோங்களேன், சென்டம்னு வச்சுக்கோங்களேன். சென்டத்துக்கு அபோவ் கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 பேர் இருக்கலாம். இது நம்மக்கிட்ட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிடையாது. ஒரு பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் படித்த ஒரு ஆசிரியர் நெட்டு ஸ்டெட்டு படிச்சுட்டு ஒரு காலேஜில் கூட அவர் என்ன பண்ணுவார், ஒரு டீச்சிங் ப்ரொஃபஸராக இருக்கலாம். அந்த டீச்சிங் ப்ரொஃபஸர் கூட சும்மா எழுதலான்னு கூட ட்ரை பண்ணும்போது ஒரு 100 மதிப்பெண் ஈஸியாக போடக்கூடிய லெவலுக்கு இந்த வினாத்தாள் அமைப்பு இருக்குது. ஸோ அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறவங்க நம்மக்கிட்ட மார்க்கு எனக்கு இவ்வளோ, இது இப்படி வந்திருக்கலாம், யார்கிட்டையும் ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ 100 மதிப்பெண்ணுக்கு மேலே குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேருக்கு மேலே இருக்கலாம். பட் அந்த ஆசிரியர் 100 அப்படின்னா அவர் 2012 பாஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த 5.5 மார்க் கிடைக்கும். அப்போது 105.5 மார்க் அப்படின்ட்டு அவருடைய ஃபஸ்ட் மார்க் நம்ம ஒரு கேதரிங் பண்ணலாம். ஒருவேளை அவர் எந்த மார்க்குமே எடுக்கலை அப்படின்னா அவர் இப்போ தான் ப்ரெசென்ட்டில் சும்மா எழுதியிருக்காரு, எந்த இதுவுமே இல்லை, இந்த அகாடமிக்கில் தான் டெட்டு பாஸ் பண்ணார் அப்படின்னா 100 + 0 அப்படின்னு போடலாம். ஸோ நாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2012 படித்த டீச்சர் வந்து 99 எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ளஸ் இந்த 5 மார்க் கூட்டும்போது இவங்க ஃபஸ்ட் மார்க் ஆகிடுவாங்க. அதனால் இது முழுக்க இதில் வெயிட்டேஜ் மார்க் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெறுது. இந்த வெயிட்டேஜ் மார்க்கு நீங்கள் நிறைய 5 மார்க்கு 3 மார்க்கு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கிஃப்ட்டு. இந்த டேட்டா பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 95 சார் என்னுடைய மார்க் அப்படின்னு கேட்குறீங்க, இல்லை 85 சார் ஒரு மார்க்குன்னும் போது 95ன்னு இருக்கிறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 20 டீச்சர் 15 டீச்சர் கூட இருக்கலாம். பட் 85 மார்க்குன்னு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 40 டீச்சர் கூட இருக்கலாம். 40 டீச்சர்ஸ் வந்து 85 மார்க் எடுத்துருக்கலாம். அப்போ 40 டீச்சருக்குமே இந்த 5 மார்க் 3 மார்க்கு அரை மார்க் ஒவ்வொன்றும் கை கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது இல்லாமல் ஒரே மார்க் ஈவெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஈவெண்ட் இருக்கும்போது டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களுக்கு முக்கியமாக கை கொடுக்கும். ஒரே ஒரு நாள் கூட அவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கட் ஆஃபில் நிறைய டீச்சர்ஸ் போன முறை பிஜியில் அந்த 0.5 0.1 இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் போன வாட்டி பிஜிலேயே டீச்சர்ஸ் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. இந்த வாட்டி வெயிட்டேஜ் மதிப்பெண் வந்து ஆசிரியர் பெருமளுக்கு நிறைய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் நம்பலாம். ஸோ இது 3மே கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க டிஆர்பியில். இது வச்சு தான் இந்த மெரிட் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. எங்களுடைய கணிப்பு இன்னும் ஒரு 10 நாட்களில் கட்டாயம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இதில் நம்ம அப்ஜெக்ஷன் வந்து என்ன தான் கொடுத்துருந்தாலும் அந்த சீனியர் மோஸ்ட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இல்லை இந்த வினாத்தாள் அமைப்பு குழுவில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஏதாவது 1-2 கொண்டா சான்ஸ் கொடுக்கலாம். மேக்ஸிமம் அவங்களுடைய டெசிஷன் தான் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஒருவேளை வினாவே தப்பாக இருந்தால் ஸ்டார் மார்க் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நாம் இன்னும் 10 நாளில் தெரிஞ்சுக்குவோம். அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். இந்த வெயிட்டேஜ் மார்க் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி 2012க்கு பார்த்தீங்கன்னா 5.5, 2013க்குன்னா 5 மார்க்கு, 2014க்குன்னா 4.5, 2017க்குன்னா 3 மார்க்கு, 2019 2 மார்க்கு, 2022 தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0.5, 2023 ஒன்றுமே இல்லை, 0 தான். ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் அந்த எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்ணோடு இணைக்கும்போது கட்டாயம் யூஜிடிஆர்பியில் பட்டதாரி ஆசிரியராக பணி வாய்ப்பு பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அந்த மாதிரி இந்த வெயிட்டேஜ் மார்க்கில் காத்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் சந்தோஷம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப டாப்பர்ஸாக சார் 100 இல்லை 120 போட்டேன் அப்படின்னு நினச்சி யாராவது இருந்தாலும் சந்தோஷம்.
அந்த மாதிரி யாருன்னா இருந்தாலும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் முதல்ல வாழ்த்துக்கள். அது நம்ம பேசிக்காக இப்போ பார்க்குற மாதிரி உங்களுக்கு டிஆர்பியில் 75 மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் பொது பிரிவுக்கு, அதாவது பொது பிரிவுன்னும் போது 60 மார்க்கும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னும் போது 45 மதிப்பெண்ணு கொடுத்துருக்காங்க. 45 மதிப்பெண்ணோடு இருக்கிறவங்களும் சரி 60 மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேலே முக்கியமான ஒரு டார்கெட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் தேர்வு. இந்த தமிழ் கட்டாய தகுதி தேர்வில் கட்டாயம் 20 வினாக்களை நீங்கள் 20 மதிப்பெண் எடுத்துருக்கணும். தமிழ் கட்டாய தகுதி தேர்வில் 20 மதிப்பெண் எடுத்திருந்தால் தான் இந்த இப்போ சொல்லிகிட்டு இருக்க எல்லா மார்க்குமே எடுப்பாங்க. ஒரு சார் வந்து 100 எடுத்துருக்குனாரு, ஆனால் தமிழில் வந்து 17 மார்க் எடுத்திருக்காரு சார் மேக்ஸில் அப்படின்னா அவருடைய பேப்பர் வந்து என்ன பண்ணுறாங்க, வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கான வாய்ப்பு கிடைக்காது. சார் நான் 19 எடுத்துருக்கணும்னு ஒருத்தர் சொன்னார்னா கூட அந்த 19 மதிப்பெண் இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. அதனால் கட்டாயம் அவங்க 100, 110, 95 எடுக்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் தமிழில் 20 மதிப்பெண் இருக்கிறதால முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த 20 மதிப்பெண் இருந்தால் தான் நீங்கள் பணிக்கு போக முடியும். இல்லைன்னா அவங்க பேப்பர் வந்து வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. மற்ற கம்மி மார்க் எடுத்தாலும் அந்த ஆசிரியருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததாக வந்து இதில் பெண்கள் பிரிவில் வந்து 30% இடஒதுக்கீடு இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் பொது பிரிவுக்கு அப்புறம் பெண்கள் பிரிவுக்கு ஒவ்வொன்றுத்துலேயும் பெண்கள் பிரிவு வரும். அதனால் கூடுதல் இட ஒதுக்கீடு இருக்கிறதுனால பெண்ணாசிரியர்கள் அதிகப்படியாக பட்டதாரி ஆசிரியர் பணி வாய்ப்பு செல்வதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஹெச்டிஎம் ரிசர்வேஷனில் 20% இருக்குது. இந்த 20% அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 சீட்டுக்கு மேலேயே வருது. அப்போது எல்லாருமே பிஹெச்டிஎம் வச்சுருப்பாங்களா சார்னா கொஞ்சம் ரேர் தான். 1 முதல் +2 வரைக்கும் ஒரு கிளாஸ் விடாமல் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். பிஎட்டு தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். மேக்ஸிமம் 80% நிறைய பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 80% எல்லா காலேஜ்லேயுமே இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும். அதுதான் எல்லாருமே படிப்பாங்க. ஸோ 1-2 தொலைதூர கல்வியில் படிக்கிறவங்களோ அல்லது சென்னையில் யூனிவர்சிட்டி, இப்போ சில யூனிவர்சிட்டிலாம் வந்து தமிழ்லேயும் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு வேளை தமிழ்லேயே போய் அவங்க கணிதத்தை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிஎட்டை அவங்க தமிழ்லேயே படிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிள் மார்க்கில் ஜஸ்ட் அவங்க 75 மார்க் இருந்தால் கூட பணி வாய்ப்பு உண்டு. வெறும் 75 மார்க் இல்லை கம்மியாக கூட இருக்கலாம். மேபி எந்த மார்க்காக இருந்தாலும் இந்த 40 டீச்சர் சும்மா கூட கூப்பிட்டு வேலை கொடுத்துருவாங்க. அந்த ரிசர்வேஷனில் தான் இந்த கணிப்பு வரும். அதனால் அந்த 40 டீச்சர் யாராக இருந்தாலும் 75 மதிப்பெண் எடுத்திருந்தால் கூட போதுமான தமிழ் வழிக்கு பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக செகண்ட் கிரேட் டீச்சர். இந்த செகண்ட் கிரேட் டீச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம இடைநிலை ஆசிரியர்கள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கிற இடைநிலை ஆசிரியர்கள் இவங்களுக்கு ஒரு தனியாக 10% இடஒதுக்கீடு உண்டு. ஸோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட 25 சீட்டு தனியாக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த 25 சீட்டை வந்து கண்டிப்பாக ஏற்கனவே கவர்மெண்ட் வேலையில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தாங்கள் ப்ரமோஷன் ஆகணும்னு விரும்பி நல்லா படித்து இந்த மதிப்பெண் எடுக்கணும்னு விரும்பி எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோட்டா இருக்குது. அதனால் இந்த மாதிரி இதில் வந்து ஓரளவு கம்மியாக மதிப்பெண் எடுத்திருந்தால் கூட ஃபஸ்ட்டே சார் இந்த செகண்ட் கிரேட் டீச்சரில் 90 மார்க் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்கன்னா 90 வந்து குறைச்சிட்டு போவாங்க. 65னா கூட எடுத்துக்குவாங்க கவர்மெண்ட்டில். ஸோ இதே இப்படி போயிட்டே இருக்கும். இதனால் அவங்களுக்கு தனியாக ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரோஸ்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இந்த 25 டீச்சர்ஸில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை கவர்மெண்ட்டில் இருந்து பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கு தேர்வு எழுதி வெற்றி வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இந்த 25 சீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கோட்டாவில் மாற்றுத்திறனாளிகள் கோட்டாவில் 4% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் 12 சீட்டுக்கு மேலே அவங்களுக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு தமிழ் எலிஜிபிள் வந்து பாஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அவங்களுக்கு தமிழ்லாம் தேவைப்படாது. இவங்க ஜஸ்ட்டு சப்ஜெக்டில் மெயின் சப்ஜெக்டில் முதன்மை தேர்வில் அந்த 31 180 உள்ள அவங்க மார்க் ரேஷியோ பிரகாரம் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் 2 சீட்டு 3 சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் செஷனில் உள்ளே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் சீட் எடுப்பாங்க. அப்போ கம்மியான மதிப்பெண் எடுத்திருந்தால் கூட குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தால் கூட அந்த ஆசிரியர் பெருமக்கள் பணியில் சேர்வதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. இப்போ டோட்டல் ஆஃப் வேகன்சி மேத்தமெட்டிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொத்தமே 242 சீட் இருக்குது. இது எல்லாமே சாதாரணமாக பிஎஸ்சி பிஎட் படிக்கிற இந்த பொதுவாக படிக்கிற பிஎட் பட்ட படிப்பானது. இந்த 28 சீட் அப்படின்றது ஐஇடிஎஸ்எஸ் என்ற ஒரு துறை, அதாவது மாற்றுத்திறனாளிகள் துறையில் இந்த வாய் பேச முடியாதோ, ஒரு காது கேளாதோ, இல்லை ஒரு சில பர்சன்டேஜ் இருக்கும், அந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுடைய பள்ளியில் அவங்களுக்காக சிறப்பு பட்டப்படிப்பு பிஎஸ்சிலேயே மேத்தமெட்டிக்ஸில்
சிறப்பு பிஎட்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் பிஎட் பட்டப்படி படித்தவங்களுக்காக அந்த 28 சீட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது பர்டிகுலராக அவங்களுக்கு மட்டும்தான் அது எலிஜிபிள். இந்த நார்மல் பிஎட் வந்து எலிஜிபிள் ஆகாது. ஸோ ஸ்பெஷல் பிஎட் இருந்தால் மட்டும்தான் அந்த 28 சீட்டு போக முடியும். ஸோ அப்போ மொத்தமே 270 சீட்டு மேத்தமெட்டிக்ஸுன்னு, அதில் 28 அவங்களுக்கு போயிட்டா மீதி 242 சீட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மேல் டீச்சர் இருப்பாங்க, ஃபீமேல் டீச்சர் இருப்பாங்க. 137 சீட்டு தான் பொது பிரிவுக்கு. அதாவது பொது பிரிவில் ஆண்கள் வந்து இடம்பெறக்கூடிய சீட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஜிடியில் 42 மார்க்குக்கு 42 சீட்டு தான் இருக்குது. அதில் தான் பொது பிரிவில் எடுக்க முடியும். ஒரு வேளை பொது பிரிவில் 42ல் அவர் எடுக்கலை அப்படின்னா அவருடைய கம்யூனிட்டியில் பார்க்கலாம். அப்படி கம்யூனிட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிசினா 37 சீட்டு தான் இருக்குது, எம்பிசினா 5 சீட்டு தான் இருக்குது. எம்பிசி அதில்னா 27 சீட் இருக்குது, எஸ்சினா 21 சீட் இருக்குது, எஸ்சி எஸ்டினா 5 சீட் இருக்குது. இந்த பர்டிகுலராக இருக்கிற ஜென்ஸ் டீச்சர்ஸ், அதாவது மேல் ஃபீமேல் 2 பேரும் இருக்கிற டீச்சர்ஸில் இது மேல் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்கன்றதுக்காக நான் சொன்னேன். இவங்களுக்கு தனியே இந்த சீட்டு இதுக்குள்ளே அலாட் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டு. மற்றபடி மீதி இருக்கிற அந்த சீட்டு 100 சீட்டுக்கு மேலே இருக்குதுன்னா அதில் வந்து அந்த சீட்லலாம் அவங்க வர இடம் பிடிக்க வாய்ப்பே இல்லை. அதுலேயே பார்த்திங்கன்னா 40 சீட்டு தமிழ் மீடியம் கோட்டாவுக்கு போயிடுது, இடைநிலை ஆசிரியருக்கு 25 சீட்டு போயிடுது, மாற்றுத்திறனாளிகள் குரூப்பில் 8 சீட்டு போயிடுது. அப்போது இது மாதிரி போயிடும்போது இதெல்லாம் போக மீதி இருக்கிற சீட்டாக கணக்கெடுத்துங்க. இப்போ கணக்கெடுக்கும்போது ரொம்ப ரேர் தான். ஆனால் இந்த தமிழ் வழியில் இருக்கிறவங்க, செகண்ட் கிரேட் டீச்சருங்க, மாற்றுத்திறனாளிகள் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 75 மதிப்பெண் எடுத்திருந்தால் கூட இவங்க எல்லாருக்குமே பணி வாய்ப்பு கேரண்டின்னு சொல்லலாம். அப்போது பொது பிரிவில் எவ்வளோ தான் சார் கேரண்டி கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் பொது பிரிவில் இருக்கிற கிட்டத்தட்ட 137 சீட்டு நம்ம போட்டோம் இல்லையா, 137 சீட்டு ஜென்ஸுக்கு போட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 137 சீட்டு இருக்குது. அப்படின்னா இதில் ஹையஸ்ட்டு, அதாவது பொது பிரிவில் எடுக்கிற மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 97 மார்க்லேருந்து 108 வரைக்கும் போடலாம். ஸோ உங்களுக்கு 108 வரைக்கும், அப்படிலாம் 108லேருந்து 97 மார்க் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிடி ஜென்ரல் டர்ம், இந்த ஜிடி எல்லாமே இதில் அடங்கிடும். ஜிடிலேயே இந்த கிட்டத்தட்ட இந்த 140 சீட்டு 137 சீட் சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே இதிலே போயிடும். ஸோ இந்த மதிப்பெண்ணுக்குள்ளே போயிடும். ஸோ மற்ற எல்லா கம்யூனிட்டிஸும் நீங்கள் பிரித்து இந்த மாதிரி நிறைய பிரித்து பார்க்கணும் போது எல்லா ஆசிரியரும் ஒரே மதிப்பெண் எடுத்துருக்க முடியாது, ஒரு ரேராக இருக்கும் ஒரே சப்ஜெக்டில். அப்போது 96ல் வந்து ஒரு 8 பேர் இருக்கலாம், 96லேயே 20 பேர் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாருமே பிசியாக இருந்தாலும் பிசியில் தான் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு 3 பேர் தான் பிசிஎம்னா 3 பேர் பிசிஎம்க்கு வந்துடுவாங்க, 4 பேர்னா 4 பேர் எம்பிசிக்கு வந்துடுவாங்க, மீதிக்கிற ஒரு 2 பேர் தான் எஸ்சினா எஸ்சிக்கு வந்துடுவாங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க எஸ்டியில் வந்துடுவாங்க. ஸோ அந்த மார்க்லேருந்து பிரித்து எல்லாத்தையும் எடுக்கிறதுனால மீதி இருக்கிற ஜிடி மார்க்கு 97லேருந்து 108 வரைக்கும் பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. 100க்கு மேலே குறைஞ்சபட்சம் ஒரு 25 ஆசிரியர் பெருமக்களாக இருக்காங்க, இல்லை 99லேருந்து 100க்கு மேலே 25 ஆசிரியர்கள் இருக்கலான்றது இன்னும் டிசிஏவோட அசம்சன் கணிப்பு. அதுக்கப்புறம் கீழே நீங்கள் 97 வரைக்கும் நாம் என்ன பண்ணலாம், ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பெண்ணாசிரியர் பெருமக்கள் அதிகமாக இடம்பெறுவதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒரு ஆணாசிரியர் பெருமக்களாக இருந்தால் கூடுதல் மதிப்பெண் இருந்தால் இதில் பலமாக இருக்கும். ஸோ இருவருமே போட்டி போடும்போது 137 சீட்டுக்கும் 97லேருந்து 108 ஹையஸ்டான மார்க்கு. சார் ஒரு 8 கொஷின் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த அப்ஜெக்ஷன்லாம் எல்லாமே இதெல்லாம் வந்து ஃபார்முலா சம் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஆசிரியர் பெருமக்கள், அந்த பேராசிரியர் பெருமக்கள் கொடுக்குற மதிப்பெண் தான் மேக்ஸிமம் 1-2 மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையஸ்ட்டாக 4 மார்க் மாறினா 4 மார்க் ஸ்டார் வரலாம், அந்த மாதிரி கூட ஏதாவது வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஜிடி பிரிவுக்கு நம்ம 108லேருந்து 97 வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ மீதி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது பிசியில் இருக்கிற சீட்டு, பிசிஎம்மில் இருக்கிற சீட்டு, எம்பிசியில் இருக்கிற சீட்டு, எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96லேருந்து கிட்டத்தட்ட 89 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். 96லேருந்து 89 வரைக்கும் ஆசிரியர் பெருமக்கள் 1 by 1 கீழே குறையலாம். அதிகமான ஆசிரியர்கள் பெருமக்கள் இருந்தாங்கன்னா 90 91லேயே நின்று போயிடும். ஸோ இன்னும் குறையுது அப்படின்னா 89 வரைக்கும் குறையும். இது எல்லாருக்கும் காமனாக பொதுவான ஒரு அசம்சன். இது கூட ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க் இருக்குது. ரொம்ப அப்சல்யூட்லியாக கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாததுனால அந்த ப்ரிடிக்ஷன் பண்ணாலும் தப்பாக இருக்கும். அந்த வெயிட்டேஜ் மார்க்கு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்து, ஸோ எல்லாமே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட் ஆகுது. ஸோ இதனால்
மேத்தமெட்டிக்ஸில் 97 மார்க்கு மேலே இருந்தால் ஜிடிபியில் வரும். நம்ம ஒரு கணிப்பில் நம்ம சந்தோஷப்படலாம். மற்றபடி 89 மார்க்கு மேலே இருந்தால், அதாவது பெண்கள் பிரிவில் 89 மார்க்கு மேலே இருந்தால் எல்லாமே இருக்கலாம். இந்த தமிழ் வழி பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழி பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு மேலே இருந்தால் கூட சரியான முறையில் வச்சுருந்தா பணி வாய்ப்புகள் கிடைக்கும். ஒருவேளை தமிழ் வழியில் எதுவுமே இல்லை சார் அப்படின்னா, இந்த 40 சீட் ஆட்டோமேட்டிக்காக ஜிடிக்கு போயிடும். ஜிடியில் அதே மாதிரியே கம்யூனிட்டி வைஸில் பிரித்து கொடுத்துருவாங்க. அதனால் மேக்ஸிமம் தமிழ் வழியில் இருந்தாலும் குறைந்த மதிப்பெண்ணில் வேலைக்கு போகலாம். இல்லைனா ஜிடி பிரிவில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் கூடுதல் பணியிடங்களில் பணிக்கு போகலாம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸில் நல்லா பண்ணியிருக்கீங்க, டைம் பத்தலை அப்படின்னு தான் நிறைய டீச்சர்ஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த ஒரு பிஜிடிஆர்பிக்கெலாம் ஏதாவது ஆசிரியர்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணால் கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக சீக்கிரமாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி மெத்தடில் ட்ரைனிங் எடுத்தால் அடுத்த எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாமில் இந்த நல்ல மதிப்பெண் எடுத்து பணி வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் டிசிஎம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் டீச்சர். நன்றி.